தாராபுரம் அருகே சின்னக்கம்பாளையம் முட்டைக்கோழி பண்ணையை மூடினால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சின்னக்கம்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான முட்டைக்கோழி பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த கோழி பண்ணையில் இருந்து வெளியேறும் ஆயிரக்கணக்கான ஈக்களால் பல்வேறு தொந்தரவுகளை விவசாயிகள் சந்திப்பதாக தெரிவித்துள்ளனர். கோழி பண்ணையை உடனடியாக மூட வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி விவசாயிகள் 30க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். இதனிடையே இந்த முட்டைக்கோழி பண்ணையை மூடினால் இதை நம்பி உள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த முட்டைக்கோழி பண்ணையை நம்பி ஏராளமான விவசாயிகள் வாழ்வாதாரமாக உள்ளது. மேலும் ஏராளமான விவசாயிகள் வங்கிகளில் கடன் பெற்று கோழிப்பண்ணை வைத்து நடத்தி வருகின்றனர். இந்த கோழிப்பண்ணை மூடப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகின்றனர். கோழிப்பண்ணைகால் கிராமங்களுக்கு நன்மைதான் உள்ளது, தீமை இல்லை என்றும், கோழிப்பண்ணைகால் ஈக்கள் பாதிப்பு, நிலத்தடி நீர் பாதிப்பு என கூறுவது உண்மைக்கு புறமானது. கோழிப்பண்ணைக்கு தேவையான இயற்கை கோழி உரம் வழங்குவதுடன் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய மக்காச்சோளம் பெற்றுக்கொண்டு அதற்கான உரிய பணம் வழங்கியும் இந்த கிராமத்தில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். வர்றோம்ங்க. அந்த கிராமத்துல நந்து பிரீடிங் ஃபார்ம் சொல்லி தாய்க்கோழி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த நந்து பிரீடிங் ஃபார்ம்ஸ்னால நிறைய ஈக்கள் தொல்லை வருது அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் மனு கொடுத்துருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். அதனால நாங்க கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்னன்னா, இதனால எங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். நிறைய படிச்ச பசங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயிகளுக்கு தேவையான இயற்கை கோழி உரம் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் மக்காச்சோளம் எல்லாம் நாங்க விளைவிக்கிற மக்காச்சோளத்தை அவங்களே எடுத்துட்டு எங்களுக்கு பணப்பட்டுவாடோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பண்றாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ட்ரை ஏரியாங்க, மழை இல்லாத காலத்துல நிறைய கூலி வேலைக்கு அங்கே கோழி பண்ணைக்கு போய் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூலு அதே மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. ரெண்டாவது எல்லாத்துக்குமே பயனான ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றாங்க. அப்புறம் ரெண்டாவது இந்த ட்ரை ஏரியாங்கனால கோழி பண்ணை நிறைய பேர் வச்சிருக்காங்க. இதுல இருந்து வர்ற கோழி குஞ்சுல கறிக்கோழியை வளர்த்தி அதை விற்பனை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோழி பண்ணி லோன் போட்டு எல்லாம் கட்டி வைக்கிறவங்க. இப்ப இதை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதாரமும் இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு ட்ரை சீசன்ல அவங்களுக்கு ஒரு மாற்று தொழிலா இருக்கிற இந்த கோழி பண்ணைய இதை நம்பி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட பண்ணையில ஒரு 300-400 பேர் வேலை செய்யறாங்க. ஓவராலா இவங்க கம்பெனி குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பக்கம் வேலை செய்யறாங்க. அப்புறம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் 10 அடிக்குள்ளவே நம்மளோட தோட்டம் இருக்குதுங்க. கிணறு 25 அடிக்குள்ள நம்மளோட கிணறு இருக்குதுங்க. அந்த ஃபார்முக்குமே நம்மளோட கிணறுமே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நிலத்தடி நீர்ல எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. எந்த பாதிப்புமே கிடையாது. ஈக்கள் பாதிப்பு எனக்கு வர பக்கமா யாருமே இல்லைங்க. ஆனா எந்த பாதிப்பும் எனக்கு ரெண்டாவது எங்கெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த ஈக்கள் கட்டுப்படுத்துறதுக்காக ஆடு மாடெல்லாம் நிறைய அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆடு மாடு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் பால் ஊற்றி இருக்கிறாங்க. எல்லாம் யாராச்சும் ஒண்ணு இறக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் காரணத்தினால